பழி போடலாம். ஒரு அளவுக்கு பழி போடலாம். அதுக்காக இப்படி அநியாயத்துக்கு பழி போடக்கூடாது. சாண்ட்ரா வந்து இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் அப்போ சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்வதி கிட்ட, இப்போ கனிய வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ஜெயில்ல சேர்த்து போட்டா, அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு இவங்களுக்கு பயமா இருக்காம். இது என்ன அநியாயமா இருக்கு? போன வாரமே வாட்டர்மெலன என்ன பண்ணாங்க பார்த்தீங்கல்ல அப்படின்னு. வாட்டர்மெலன கனி என்ன பண்ணாங்க? அவங்க ஒண்ணுமே பண்ணலையே. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க கேம் பிடிக்கலன்னு அந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணிட போறாங்க? அவங்க சாதாரண ஒரு பொண்ணு என்ன கடிச்சு கொதறி திங்கவா போறாங்க? இவங்க ஹஸ்பண்ட் தான் எப்ப பார்த்தாலும் நான் சாவடிச்சிருவேன், நான் வெளியில வந்து அப்படி பண்ணிருவேன், வேற மாதிரி ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும்னு சொல்லி மிரட்டுறது எல்லாரையும். இவங்க 2 பேரும் தான் கப்பிள்ஸா உள்ள வந்துட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. கனியக்கா அந்த மாதிரி என்ன அராஜகம் பண்ணாங்க? நான் எனக்கு சத்தியமா தெரியல. உங்களுக்கு கேம் பிடிக்கலன்னா கேம் பிடிக்கலன்னு சொல்லணும். அப்புறம் உள்ள போயிட்டு வந்துட்டு பாத்ரூம்ல நின்றுட்டு வெளியில பிரஜன் கிட்ட பேசுறாங்க. அப்படி பண்ணாடா, அதனால தான் வந்து நான் சொன்னேன். அப்புறமா தான் திவ்யா சொன்னா என்னைய பெஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்லுன்னு சொன்னா. அப்போ அவள் வந்து என் கூட ஜெயிலுக்கு வந்துடுவான்னு. கனி கூட இருக்கிறதுக்கெல்லாம் அப்பா என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குன்னு. என்ன பயமாக இருக்கிறதுக்கு? அப்படி என்ன கனியக்கா பண்ண போகிறாங்க? கொஞ்சம் நியாயமாக பேசணும். ரொம்ப ரொம்ப ஓவராக போகிறாங்க. விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக கேட்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வீக்கெண்ட் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.